அன்புமணி அப்படியே வீராவேசமா பேசினாரு. அவர் பேசுனதுல என்ன உண்மை இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். அவர் அமைச்சராக இருந்த காலத்துல மட்டும் இல்ல, அவர் மேலவை உறுப்பினராக இருக்கிற காலத்திலும் பாராளுமன்றத்திற்கு மிக குறைவான நாட்களே சென்ற ஒருவர் யாருன்னா அது அன்புமணி தான். அப்ப பாராளுமன்றத்துக்கே செல்ல மாட்டாரு. ஆனா அவருக்கு ஒவ்வொரு முறையும் மேலவை உறுப்பினர் ஆகணும், அல்லனா மக்களவை உறுப்பினர் ஆகணும், அமைச்சர் ஆகணும், ஊரெல்லாம் நாடெல்லாம் சுருட்டி சுருட்டி உலையில போடணும். இதுதான் அவரு இதுவரைக்கும் செஞ்ச வேலை. இல்லைன்னா மிச்சம் இருக்கிற நாள்ல பார்லிமெண்ட்டுக்கு போகாம எந்த ஊர்ல என்ன ஜாதி கலவரத்தை தூண்டி விட்டு தன்னுடைய சொந்த சாதி இளைஞர்களை சாதிய மூர்க்கத்தை புகுத்தி அவர்களை ஒரு கலவரக்காரர்களாக தங்களுடைய சொந்த வாழ்க்கையில் அவர்களிடம் இருக்கக்கூடிய தகுதி திறமையின் அடிப்படையில் அவர்கள் முன்னேறி செல்ல வேண்டும் என்ற சிறிதும் பொறுப்புணர்ச்சியற்ற ஒரு தன்னுடைய ஆதாயத்தை மட்டுமே, தன்னுடைய வாழ்க்கை சொகுசுகளை மட்டுமே முதன்மைப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நபர் அவர் இன்னைக்கு பெருசா தமிழ்நாட்டுக்காக பேசுறாருன்றதெல்லாம் ரொம்ப நகைப்புக்குரிய விஷயம் தான்.